عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: حتى إذا فتحت يأجوج ومأجوج وهم من كل حدب ينسلون. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தனிப்பெரும் கிருபையினால் அல்லாஹுவை நீண்ட நெடிய நேரங்கள் நின்று வணங்குகிற தௌஃபீக்கினையும் அதை தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்கின்ற நல்வாய்ப்பினையும் பெற்றிருக்கிறோம். இந்த ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த 10 பெரிய அடையாளங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதில் கியாமத் நாளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடைபெறப் போகிற மிக பாரதூரமான விஷயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து விட்டு போயிருக்கிறார்கள். அதில் முதலாவது நாம் அறிந்தது தஜ்ஜால் என்ற ஒரு மிகப்பெரிய ஃபித்னா, ஷர்ரு, தீங்கும் நம்மை முஸ்லிம்களை வாட்டி வதைக்கும் என்பதையும், அதுக்கு அடுத்ததாக அதை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்து அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார்கள் என்ற நேரத்தில் அப்பையும் சோதனையில் முடிவிடாமல் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்மளை முஸ்லிம்களை நோக்கி வரும். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் யாஜூஜ் மாஜூஸ் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாஜூஜ் மாஜூஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டுக்கதைகளும் நிறைய நம்ப முடியாத விஷயங்களாக கொட்டி கிடக்கிறது. இது எல்லாம் இட்டுக்கட்டி பரப்பிவிடப்பட்ட செய்திகள். ஆனால் இந்த யாஜூஜ் மாஜூஸ் ஆதத்தினுடைய பிள்ளைகளில் உள்ளவர்கள் தான் என்பதையும், அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 மகன்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனில் நம்ம ஓதுகிற போது ஒரே ஒரு மகன் இருந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. அவரும் காஃபிராக இருந்தார். அவர் அந்த பெரும் வெள்ளத்தில் பிரளயத்தில் அழிக்கப்பட்டார். ஆனால் மூமின்களாக 3 மகன்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் யாபித், ஷாம், ஹாம் என்ற 3 பிள்ளைகளாக சொல்கிறார்கள். இதில் யாபித்தினுடைய பிள்ளைகள் தான் இந்த யாஜூஜ் மாஜூஸ் என்று சொல்கிறார்கள். சரி, யாபித் யார் அப்படின்னு போய் தேடி பார்த்தா அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி, துருக்குகளுடைய தந்தையாக அவரை இன்ன வரைக்கும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துருக்கியர்கள், துருக்குகள் வேற, துருக்கி நாட்டில் உள்ளவர்கள் இல்லை. துருக்கியர்கள் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவர்களுடைய தந்தையாகத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இந்த யாஜூஜ் மாஜூஸ் பற்றி முஸ்லிம் உம்மாவில் அந்த இட்டுக்கட்டப்பட்டது கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்திகளை நம்புகிற மக்கள் ஒரு தரப்பார். இன்னொரு தரப்பார் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக வந்த யாபித்தினுடைய பிள்ளைகள் தான் என்பதை நம்புகிற மக்கள். இப்போ இந்த இடத்துல இவர்கள் உண்மையிலேயே வெளியில் வந்து விட்டார்களா அப்படின்னா வந்துட்டார்கள் அப்படி என்று இந்த நூற்றாண்டில் தான் இந்த பிரச்சனையே கிளப்பப்படுது பெருசா. இதற்கு முன்னால் ஒரு தடவை சந்தேகப்படப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா, சிலுவை யுத்தம் நடந்து தாத்தாரியர்களோடு முஸ்லிம்கள் யுத்தம் செய்தார்கள். ஒரு நீண்ட நெடிய வரலாறு. சிலுவை வீரர்கள் தாண்டி இந்த தாத்தாரியர்களுடைய யுத்தம் என்பது செங்கிஸ்கான் தலைமையில் நடந்த யுத்தத்தில் சுமார் இவர்கள் இந்த பகுதியிலிருந்து தான் கிளம்பி போனாங்க. சைனாவில் அந்த ஏரியாவில் இருந்து அப்படியே கிளம்பி படையெடுத்து போனால் அழித்து கொண்டே போனார்கள்.
இவங்களுடைய இந்த படையெடுப்பை வந்து மற்ற படையெடுப்போடு ஒப்பிடவே முடியாது. ஏன்னா மற்ற படையெடுப்பு வந்து நிர்வாகத்தை கைப்பற்றிட்டு மக்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. மக்களை மிஞ்சி மிஞ்சி போனால் வரி கட்டுங்க அப்படின்னோட விட்டுருவாங்க. ஆனால் இவனுங்க அப்படி கிடையாது. ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணிடுறது, முழுமையாக அழிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த அந்த ஊரை கொஞ்சம் பேரை வச்சு அப்படி ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு காட்டுறது. இப்படித்தான் இந்த செங்கிஸ்கானுடைய மோசமானது. இவனுடைய இந்த செங்கிஸ்கான் படையெடுத்து வருகிற போது அப்படி அடித்து அப்படியே மேற்கு நோக்கி போக 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 முஸ்லிம்கள் பகுதிக்குள்ளே போய் அடித்து துவம்சம் பண்ணி போய்கிட்டே இருந்தான். போயிட்டே இருக்க போது அன்னைக்கு இருந்த மக்கள் இவர்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமாக இருக்குமோ என்று பயந்தார்கள். அன்னைக்கு இந்த வார்த்தை இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு இருந்த சில மக்கள் வந்து என திடீரென்று இவனுங்க படையெடுத்து வந்தானுங்க. முன்னறிவிப்பு அல்லது இப்படி ஒரு 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 பெரிய படை இருக்கிறது என்று முஸ்லிம்களுக்கு தெரியவே இல்லை. திடீர்னு வந்தானுங்க, பகதாது வரைக்கும் போனானுங்க, அடிச்சு துவம்சம் பண்ணி முடிச்சுட்டானுங்க. மீண்டும் இந்தியா பக்கம் திரும்பினானுங்க, கிழக்கு நோக்கி திரும்பி அப்படியே இங்கே வந்து ஆப்கானிஸ்தான் வருகிற போது ஆப்கானிஸ்தானில் என்ன அல்லாஹ் வச்சிருக்கான்னு தெரியல, அவர்களை தடுத்து நிப்பாட்டியது ஆப்கான் மக்கள் தான். ஆப்கானில் தான் அவங்க தோற்க ஆரம்பித்தாங்க. அப்பையும் முஸ்லீம் உம்மா விழித்து கொள்ளலை. அதுக்கு பின்னால் தாத்தாரியர்கள் தோற்றுடுங்க. தாத்தாரியர்களும் மங்கோலியர்களும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமோ என்ற ஒரு சந்தேக பார்வை முஸ்லிம்களிடத்தில் அன்னைக்கு இருந்தது. அதற்கு விடை கொஞ்ச காலத்திலே அல்லாஹ் கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா, அப்படி வந்தவர்கள் அப்படியே அல்லாஹ் ரிவர்ஸ் ஆக்கி நிறைய பேரை முஸ்லீம் ஆக்கிட்டான். பூரா முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த படையில் உள்ளவர்கள் தான் முகலாயர்கள். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதில் உள்ளவர்கள் தான் முகலாய பேரரசில் இருந்த மன்னர்கள். அதில் ஏன்னா இவங்க ரிவர்ஸ் ஆனாங்கல்ல, அப்படியே முஸ்லீம் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்க காட்டு மிராண்டிகளாக இருந்ததுனால, ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைக்கு சொந்தமான இஸ்லாம் இருந்ததுனால இதை பார்த்து அப்படியே அவங்க இதில் இணைஞ்சி பின்னாடி இவங்க முகல் பேரரசாக பெரும்பெரும் பேரரசுகளாக மாறினார்கள். இவர்கள் இல்லை. யாஜூஜ் மாஜூஜ் என்றிருந்தால் இவர்கள் முஸ்லீம் ஆயிருக்க மாட்டார்கள். இது ஃபர்ஸ்ட் குரூப். அடுத்து என்ன அப்படின்னா, இது அப்படியே இருந்துச்சு. இவர்களை பற்றி ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் அப்படியே தான் இருந்தாங்க. திடீரென்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா, நம்மெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தெரியுமா? யாரு? இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர். இவர் எங்க பிறந்தாரு? இவர் மக்காவில் பிறந்தாரு. இவர் மக்காவில் பிறந்துதான் இங்க வந்தாரு. இவருடைய பூர்வீகம் இந்தியா. ஆனால் இவங்க வாப்பா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இவர் பிறந்தது மக்கா. இப்போ மக்காவில் பிறந்து வளர்ந்தாரு. இங்க வந்தாரு. ஒரு பெரிய கல்வி ஞானி அவர். அவரு தான் திடீர்னு ஒரு கருத்தை சொன்னாரு. யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் குரானில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் மின்னியும் அடைத்து வைக்கப்படவில்லை. இவர்கள் தான் பிரிட்டிஷும் இவர்கள் தான் ரஷ்யர்களும் விட்டார். இந்த ரஷ்யர்களும் பிரிட்டிஷும் என்று சொன்ன இந்த கருத்து யாரு தான் ஃபர்ஸ்ட் கிளப்புறா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் கிளப்புறாரு. இவரை தொடர்ந்து அந்த காலத்தில் வாழ்ந்த இவருடைய இந்த கருத்தை உண்மையிலே இவர்கள் தானா அண்ணா? அவர் அதுக்குரிய வியாக்கணம் கொடுத்தாரு. சும்மா போற போக்குள்ள சொல்லிட்டு போல, வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், அவர்கள் ஒவ்வொரு மேட்டு பகுதியிலிருந்தும் தண்ணீர் வழிந்தோடுவதை போல விரைந்து வருவார்கள் என்ற வாசகத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் சொன்னாரு. அல்லாஹ் ஒவ்வொரு மேட்டு பகுதியெல்லாம் நம்ம மலை உச்சி பகுதி மாதிரி இல்லை, ஒவ்வொரு உயரமான பகுதிகளில் இருந்தும், அதாவது அதிகார பகுதியிலிருந்தும் அவர்கள் வருவார்கள். இவர் லண்டன்ல இருந்து வந்த இந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரிட்டிஷார்கள் எதன் வழியாகத்தான் உலகத்தை பிடிச்சாங்க?
இவங்க கடல் வழியாக வந்து தான் உலகத்தை கைப்பற்றினாங்க. இவங்களுடைய பெரிய பலமே இன்ன வரைக்கும் கடல் தான், கடல் யுத்தம் தான். கடல் யுத்தத்தில் தான் இவர்கள் பெரிய வல்லவர்கள். தரை யுத்தத்துக்கு வந்தாருன்னா பொன்னங்கால் படகுல அடிக்க ஓடுகிற அளவுக்கு தான் இவர்களுடைய தந்திரம் இருக்கும். அதனால இவர் கடல் வழியாக வந்ததுனால இவர் அந்த ஹதபி என்சிலூனை வச்சு கொண்டு இப்படி ஒரு இதை கிளப்பினார். இது கிளப்பினோடனே அப்போ ஒரு பத்திக்கிச்சு உலமாக்களுக்கு மத்தியில், இது என்ன உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா இவங்களை ஜெயிக்க முடியலையே. யாரை ஜெயிக்க முடியல? பிரிட்டிஷை ஜெயிக்கவே முடியலையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் சூரியன் மறையாத ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரன் மாறிட்டாங்களே. இப்படிப்பட்ட ஒரு இவர்களை எங்கிருந்தா இவனை உருவானானுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே இருக்குமோ அப்படின்னு கிளப்புனா அது அப்பதான் இந்த ஷார்ஜியாவில் உடைக்கப்பட்ட அந்த சுவர் இனி அது துகள்களுக்கு அந்த துண்டுகள் கிடக்கிறது அதெல்லாம் சொல்லி இவர் ஒரு இதை கிளப்பினார். ஆனால் அன்னைக்கு வாழ்ந்த இவர் கருத்துக்கு ஒத்து போய் கொண்டிருந்த பல்வேறு இமாம்களில் முக்கியமானவர் மௌதூதி அவர்கள். மௌதூதியா ஹிலாஃபத்தை பற்றி பேசினவர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் ஓகே தான், ஆனால் நம்ப தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸுக்கு இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே அவர்கள் தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குரிய நம்ப தகுந்த ஆதாரத்தை கொண்டு வாங்க. அந்த சுவர் இருந்ததும் அது தரமட்டமாக இருக்கணும். நீங்க நினைக்கணும் உடச்சு துகுள் அங்கங்க கிடக்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமா சிதறடிக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று நீங்க ஆதாரபூர்வமாக நிரூபிங்க என்று சொன்னால் அதோடு சேர்த்து பல உலமாக்கள் முற்றாக அதை மறுத்துட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யஜூஜ் மாஜூஜ ரெண்டு வகையா பாருங்க. ஒன்று, இவர்கள் இருக்கலாம், வெள்ளையர்களும் ரஷ்யர்களும் இருக்கலாம், ஆனா அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் இவர்கள் இல்லை. நம்ம ஈமான அதை பாதிச்சிடக்கூடாது. ரொம்ப தெளிவா பிரிச்சுட்டாங்க. அடைத்து சுவத்துக்கு பின்னால இருக்கிற யாஜூஜ் மாஜூஜ்கள் இப்ப உலகத்தோடு மிங்கிள் ஆகவில்லை. மாறாக யாபித்தினுடைய பிள்ளைகள் யாஜூஜ் மாஜூஜ் இருக்குல்ல, அவர்கள் வேணா இவர்களாக இருக்கலாம். அது லாம் தான், உண்மை கிடையாது, நிரூபிக்கப்படலை. சரிங்களா? இப்ப இது அடிப்படையில தான் இஸ்மாயில் சலஃபி கூட நீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்ற, இவங்களை யாஜூஜ் மாஜூஜ் நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுடைய ஈமானுக்கு என்னன்னா, அந்த அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் இவர்கள் என்று சொன்னா நாங்க ஆதாரத்தை கேட்போம். ஏன்னா அது குர்ஆன்ல இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், எப்ப அவங்க உடைச்சிக்கிட்டு வருவாங்கன்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, இதற்கு அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரொம்ப பலமா வருது. இவங்க சொல்ற எல்லா ஆதாரத்தையும் அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும், நீங்கள். யார சொல்றாங்க? இது இன்னக்கும் நீங்கள்னா சஹாபாக்கள், அரபுகள். அரபு அல்லாத முஸ்லிம்களை குறிக்கும். ஆனா குறிப்பா யாரை குறிக்கும்? அரபுகள், சஹாபாக்களையும் அரபுகளையும் குறிக்கும். தகூலூன், சொல்லுகிறீர்கள், லா அதுல்லக்கும், உங்களுக்கு எதிரியே இல்லை என்று சொல்கிறீர்கள். வ இன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், லா தஸாலூன துகாத்திலூன அதுவன், நீங்கள் எதிரிகளோடு சண்டை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஹத்தா யஅதிய யஜூஜ் வ மஅஜூஜ், யஜூஜ் மஅஜூஜ் வெளியில வர்ற வரைக்கும் சண்டை செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த அது யார்? ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்றாங்க, ஐராலல் உஜூஹி, அகண்ட முகமுடையவர்கள், சிகாருல் உயூனி, சின்ன கண் உடையவர்கள், சுஹுபு ஷிஆஃபி, நிறைய முடி உடையவர்கள், மின் குல்லி ஹதபி யன்சிலூன், ஒவ்வொரு மேட்டு பகுதியில் இருந்தும் வழிந்தோடி வந்து உங்களோடு சண்டை செய்து கொண்டே இருப்பார்கள். கஅன்ன உஜூஹும் மஜ்ஜானில் முத்ரகா, அவர்கள்
கேடயங்களை போன்ற முகமுடையவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. யாஜூஜ் மாஜூஜ் வர்ற வரைக்கும் அரபு முஸ்லிம்கள் ஒரு யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாரோடு? ரஷ்யர்களோடையோ அல்லது அமெரிக்கர்களோடையோ அல்லது மேற்கத்திய ஐரோப்பியர்களோடையோ அல்லது இங்கிலாந்துடையோ இவர்கள் ஒரு இந்த அடையாளத்தை முடிவு பண்ணிக்கங்க. அவர்களுக்கு அகண்ட முகம், கண்ணு உள்ள போயிருக்கும், முடிகள் சுருள்வையாக இருக்கும், அதே போல கேடயங்களை போன்ற முகமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்படி வந்தார்கள்? குர்ஆன்ல வரக்கூடிய அதே வாசகம், மின் குல்லி ஹதபி யன்சிலூன், வழிந்தோடி ஒவ்வொரு மேட்டு போய் உயரமான அதிகாரத்தில் இருந்தும் உங்களோடு சண்டைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அதிகாரத்தை எதிர்த்து நீங்க சண்டை செய்து கொண்டே இருப்பீர்கள். எது வரைக்கும்? ஹத்தா யஅதிய யஅஜூஜ வ மாஜூஜ. யஅஜூஜ் மாஜூஜ் எப்ப வருவாங்க? இந்த சுவர் உடைக்கப்பட்டு எப்ப வருவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யுத்தம் செய்கிற வரைக்கும் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலோடு பெரிய யுத்தம் செய்து தஜ்ஜாலை முழுமையாக முடித்து கட்டின பின்னால் இந்த சுவர் உடைக்கப்படும். சரி, இந்த சுவர் உடைக்கப்படும் என்றால் எப்படி உடைக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த சுவரில் ஒரு ஓட்டை விழுந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அரபு வைலுல் லில் அரப், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அரபுகளுக்கு கேடுதான். கதிஅத்தரப யஜூஜ் வ மாஜூஜ் ரத்மி யஜூஜ் வ மாஜூஜ். யஜூஜ் மாஜூஜனுடைய சுவத்தில் இந்த அளவு ஓட்டை விழுந்து விட்டது. இவர்களோ ரசூல் அப்படி சொல்றாங்க, நம்ம கண்ணு முன்னாலேயே அந்த ஓட்டை விழுந்துருச்சு என்று சொன்ன உடனே ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அதை சொல்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் அப்படியே செவந்து போயிடுச்சு. கடுமையான பதட்டத்துல தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அப்படி சும்மா அறிவிப்பு செய்யல ரசூல்லா. அது சொல்றாங்க, ரசூல்லாவுடைய முகமெல்லாம் வெளிரி போச்சு. ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியை ரசூல்லா கண்ணால பார்த்து அதை அறிவிக்கிறாங்க. யாஜூஜ் மாஜூஜுடைய சுவத்தில் ஒரு ஓட்டை உளவு விழுந்துருச்சு. அது அரபுகளுக்கு கேடு. யாருக்கு கேடு? புரிஞ்சுக்கணும் ரொம்ப வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவனமாக. வைலுல் அரபி, அரபுகளுக்கு கேடு. ஆனா அவங்க கவனமற்று இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா இவர்களுடைய இந்த அந்த பகுதி எப்படி இருக்கும்னா மிக மோசமாக தாக்க ஆரம்பிப்பார்கள். அந்த யுத்தம் பெருசா நடக்க போகுது. அப்ப ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், அவங்க கேட்குறாங்க, துஹ்லிகுனா ஃபீனா சாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கும்போது நாங்கள் அழிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாம் ஆமாம், இதா கஸ்ரத்துல் ஹபஸ், தீமைகள் அதிகரித்து விட்டால். இன்னைக்கு அரபு தேசத்தில் முஸ்லிம்கள் பார்க்க வேண்டிய பெரிய பகுதி தீமைகள் மிகச்சிருக்கா, அநியாயங்கள் மிகச்சிருக்கா, அல்லது ஈமானிய அமல்கள் மிகச்சிருக்கா அப்படின்னு. எது மிகச்சிருக்கு? தீமை தான் மிகச்சிருக்கு. எல்லாம் கொண்டு வந்துட்டான். தியேட்டர் கொண்டு வந்துட்டான். அதோட பிறகு என்னென்ன கொண்டு வந்துட்டான்? அரபு நாடுலாம் இங்கே இமாரத்தை விட்டுருங்க. இமாரத்தில் ஷார்ஜாவை தவிர அவர் எதையும் நம்ம ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு அங்கே குழப்பங்கள். அப்புறம் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஒமானில் கொள்கையை அது என்ன கொள்கை, அவங்க ஃபுல்லாக ஹவாரிஜா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் சிறிய பகுதிக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக தரமட்டமாகி கிடக்கு. அங்கே இது வரைக்கும் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தவன் லா இலாஹ இல்லா பசார்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஃபிரௌன் கூட ரப்புன்னு தான் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? பசாரு. இந்த பசார் இப்போ அடித்து விரட்டினாங்கல்ல, அவன் என்ன கொள்கை சொன்னா தெரியுமா? லா இலாஹ
நம்மெல்லாம் களிமா எப்படி சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லா இலாஹ இல்லா பசார்னா, வணக்கத்துக்குரிய கடவுள் பசாரை தவிர எவனும் உள்ளடா அப்படின்னா. அல்லாஹ் அவன் கண்ணு முன்னாலே அடிச்சு விரட்டினான், போடான்னு விரட்டினான். அவன் அவ்வளவு மோசமா அங்க கிடக்கு. எகிப்து தர்காமுட்டி பருவாக கிடக்காங்க, நாசமா போய் கிடக்கு. கொள்கை ரீதியாவே கொஞ்ச நஞ்ச ஈமானு கொஞ்சம் அப்படி பிடிப்பாக நின்று இந்த சவுதி நவுது பில்லாஹ் மின்ஹா அப்படியே இறங்கி இன்னைக்கு தியேட்டர்ல இருந்து, சினிமா கிளப்ல இருந்து, சூதாட்ட விடுதிகள் வரைக்கும் இப்ப என்னன்னா, ஹோட்டல்ல ஒரு ஆணும் பெண்ணும் தங்கினால் கணவன் மனைவி என்பதற்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை என்ற அளவுக்கு வந்து விட்டார்கள். எங்க எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சார்கள் பாருங்க. சாதாரண பாவங்கள் இதெல்லாம். அவ்வளவு அநியாயங்களும் கட்டவிழ்த்து அநியாயங்களால் நிரம்பி வழிகிறது அரபு தேசங்கள். இப்பதான் சொன்னாங்க, இதைத்தான் ரசூலா சொல்றாங்க, நீங்கள் அநியாயங்கள் பெருகிவிட்டால் யாஜூஜ் மாஜூஜால அழிக்கப்படுவீர்கள். அழிவு பெருசாக இருக்கும். நடைபெற போகிற யுத்தங்களை தாங்கிக் கொள்கிற மன வலிமையை பெறுவதற்குத்தான் இதெல்லாம் சொல்லப்படுது. நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே சும்மா அப்படி அங்கே கொண்டு போகிறோம் இங்கே கொண்டு போகிறான் அப்படி போயிட்டு இருக்கானால இல்லை. அரபுகள் பெரிய அளவு உயிர் அழிவுகளை சந்திக்க இருக்கிறார்கள். 6 லட்சம் பேர் சிரியாவில் செத்து போயிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்ச பேர்ல பசாரால எவ்வளவு பேரு? 6 லட்சம் பேர். ஈராக்கில் 20 லட்சம் பேர் செத்து போயிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய யுத்தத்துல எவ்வளவு? சின்ன கணக்கு தான் சொல்றாங்க, துல்லிய கணக்கு இல்ல, தோராய கணக்கு 20 லட்சம் பேர். ஆப்கானிஸ்தான்ல எத்தனை லட்சம் பேர் கணக்கே இல்லை. அதோட சேர்த்து அடுத்து நம்ம நடக்க போகிற இந்த பேரழிவுகள் மிக பெருசாக இருக்கும். அது ஈரானால வரப்போகுதா, அல்லது இஸ்ரேலால வரப்போகுதா, அல்லது நேரடியா அமெரிக்கா ஷைத்தானே வந்து செய்ய போறானா என்பதெல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கே வெளிச்சம். ஆனா முஸ்லிம்களாகிய நமக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு போன ரசூலா சொன்னாங்க, இந்த முகத்துடையவர்களோடு நீங்க யுத்தம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அவங்க யாஜூஜ் மாஜூஜ் வர்ற வரைக்கும் உங்களோடு சண்டை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈசா நபி வந்தாலும் செய்வார்கள். ஈசா நபி வந்து இறங்கினோடனே முடிச்சுட்டு போறவர் இல்ல, ஈசா நபி வந்தாலும் இவர்கள் செய்வார்கள். எப்ப நான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வர்ற போதுதான் இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு வலுவிழந்து போவார்கள். அது வரைக்கும் இவர்கள் பலமாக நின்று முஸ்லிம் உம்மத்தை உலுக்கி கொண்டே இருப்பார்கள். அந்த உழுக்களுக்கு முஸ்லிம்களாகிய நாம் திரும்ப வேண்டிய ஒரே இடம் எது? அதுதான் அரபு உலமாக்கள் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை கத்துகிறார்கள். அல்லாஹ்வின் பால் திரும்புங்கள் மக்களே. நீங்கள் விரும்புகிற ஒன்றும் விரும்பாத ஒன்றும் எது நடந்தாலும் நீங்கள் திரும்ப வேண்டிய ஒரே போக்கிடம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். இறைவா, இந்த ஃபித்னாக்களிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்க ஊரையும் பாதுகாப்பளி. அல்லாஹ்வை தவிர எவனும் பாதுகாக்க முடியாது. முஸ்லிமே நினைக்கிறாங்க அவர் வந்துடுவார். பெரிய அதிசயம், ஒரு வெளியில சொல்ல முடியாத வருத்தம் என்னன்னா, எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை வைக்கிற ஒரே சமூகம் முஸ்லிம் மட்டும்தான். ரப்ப தவிர எல்லா மேலேயும் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா ரப்பு சொல்றான், என்ன மட்டும் நம்பு, நீ உனக்கு அவ்வளவு இடமெல்லாம் இந்த உலகத்துல இல்ல, என்னை தவிர உனக்கு வேறு எந்த போக்கிடமும் கிடையாது என்பதை ரப்பு திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கிறான். நாம தான் வழிகட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம திரும்புவோம். அல்லாஹுவை தவிர என்னையும் என் குடும்பத்தையும் எங்க ஊரையும் எங்க பகுதியினுடைய ஈமானிய அடையாளங்களையும் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் பாதுகாக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி என்பது அல்லாஹ்விடத்துல தவிர வேறு எந்த உதவியும் இல்லை என்பதை ஆழமாக நம்பி அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. இறைவா, இந்த கொடியவர்களுடைய அழிச்சாட்டியத்திலிருந்து எங்களை காப்பாற்று.
எங்கள் பள்ளிவாசல்களை காப்பாற்று என்று கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த போராட்டம் இப்போ யாஜூஜ் மாஜூஜ் கூட எவ்வளவு வருவாங்க இவங்க, அது தெரியணும்ல. இவங்க வர்றது எவ்வளவு பெருசுன்றத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. மலைச்சு போற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அதுவைகளையும் தெரிந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.